எத்தனை பேர் பள்ளி? ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். ஓகே, சரி, தொடர்ந்து பார்ப்போம் பிள்ளைகள். நாங்கள் மூலகங்கண்ட பாகுபாடு ஆவர்த்தன கூட்டங்களா மூலகங்கண்ட பாகுபாட்டில் பார்த்துனாங்க. மூலகங்கண்ட பாகுபாட்டுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகள் போன கிளாஸ் நாங்கள் பார்த்தனாங்க. ஜே தொம்சன், லொதமேயர், தொபைனர், நியூலண்ட், மெண்டலிஃப் போன்றவர்கள் அந்த மூலகங்களை பாகுபடுத்தலோட தொடர்பட்டவர்கள். ஏன் மூலகங்களை பாகுபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு கேட்டால், ஏன் எங்களுக்கு மூலகங்களை பாகுபடுத்திய வேண்டிய தேவை இருக்குன்னு கேட்டால், மூலகங்கண்ட பௌதீக ரசாயன இயல்புகளை பற்றி நாங்கள் இலகுவாக கற்க வேண்டுமாயிருந்தால், நாங்கள் ஒவ்வொரு மூலகத்தை பற்றியும் படித்து கொண்டு போகாம ஒத்த இயல்புகள் உடைய மூலகங்களை நாங்கள் தொகையினர், அடுத்தது நியூலண்ட், மெண்டலிஃபை பற்றி பார்த்துனாங்க. நான் அர்த்தம் சொன்னால், நவீன ஆவர்த்தன பாகுபாடு குறித்த ஒரு விஞ்ஞானியோட தொடர்பட்டது இல்லை மெண்டலிஃப். அப்போ மூலகங்கண்ட பாகுபாட்டுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகளை பார்த்துருக்கிறோம் போன கிளாஸ். மூலகங்களை பாகுபடுத்த வேண்டிய தேவையை பற்றி பார்த்தினாங்க. அவற்றின் பௌதிக ரசாயன இயல்புகள கற்கைகளை இலகுபடுத்துறதுக்காக மூலகங்களை பாகுபடுத்தினாங்க. மற்ற ஜே தொம்சன் வந்து மூலகங்களை உலோகங்கள் அலோகங்களாக பாகுபடுத்துறார். அதுக்கு பிற்பாடு வந்த விஞ்ஞானிகளும் அந்த ஜே தொம்சன் அவர் முயற்சி செய்த உலோகங்கள் அலோகங்களாக அப்புறம் அவற்றின் இயல்புகளை வைத்துக்கொண்டு 30ஆம் ஆவர்த்தன அட்டவணையில் மூலகங்கள் உலோகங்கள் அலோகங்களாக பாகுபடுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு அவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க. அவற்றின் ரசாயன இயல்பு அடிப்படையில் உலோகங்கள் அலோகங்களாகவே நவீன ஆவர்த்தன அட்டவணையில் ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு இப்படி ஒரு கோடாண்டு பீத்தோப்புக்கிட்ட இப்படி வந்திருக்கும் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா தெரியும். உங்களுக்கு போன கிளாஸ் நான் சொல்லிவிட்டேன்னா, நவீன ஆவர்த்தன பாகுபாட்டுக்கு முதல் நவீன ஆவர்த்தன பாகுபாடு எழுதினத்துக்கு பிறகு அந்த ஆவர்த்தன அட்டவணையை உங்களோட கொப்பியில இணைச்சு கொள்ளுங்கன்னு சொன்னான். அப்போ அந்த ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் சுகமாக இருக்கும். அப்புறம் லொதமேயர் மூலகங்கண்ட தொம்சன் வந்து அவர் தொடக்கி விட்டார் உலோகங்கள் அலோகங்களாக பாகுபடுத்தைகளை. ஆனால் எல்லா மூலகங்களையும் அவற்ற காலத்தில் அவர் பாகுபடுத்தையில் இயல்புகள் சிறப்பாக அமையல. அப்புறம் லொதமேயர் அணுக்கான உளவோட பாகுபடுத்தினர். அதை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. அடுத்ததாக வந்த விஞ்ஞானி தொபைனர் மும்மைகள் திருதங்கள்னு சொல்லி 3 மூலகங்களாக பாகுபடுத்தினர். முதலாவது 2வது மூலகங்கண்ட முதலாவது கடைசி 3வது மூலகங்கண்ட திணிவன் கண்ட சராசரி நடு மூலகத்துக்கு பொருந்தத்தக்கதாக பாகுபடுத்தினர். அடுத்தது நியூலண்ட், இவரும் மூலகங்களை என்ன செய்தாருன்னு சொன்னால் அணுகன் திணிவன் ஏறுவரிசையில் இவரும் மூலகங்களை திணிவன் ஏறுவரிசையிலேயே பாகுபடுத்தினர். ரெண்டாலும் மற்ற ரசாயன இயல்புகளை கருதேக்கில் தொடர்ந்து வரும் 8வது மூலகம் 1வது மூலகத்தோட இயல்பு ஒற்றுமையை கொண்டிருப்பதை அவதானித்தார். அடுத்தது மெண்டலிஃப், இவரும் மூலகங்களை திணிவன் ஏறுவரிசையிலேயே பாகுபடுத்தினர். எனினும் இவ்வாறு பாகுபடுத்தும் போது அவற்றின் இயல்பு ஒற்றுமையை பிரதானமாக அவர் கருதி இந்த பாகுபடுத்தினர். அடுத்தது நவீன ஆவர்த்தன பாகுபாடு. நவீன ஆவர்த்தன பாகுபாட்டை பற்றி பார்த்தினாங்க. அதாவது மூலகங்கண்ட ரசாயன இயல்புகளுடன் பெரிதும் தொடர்பட்டது மூலகங்கண்ட அணுகன்களாகும். மூலகங்களின் அணுகன்களே அவற்றின் ரசாயன இயல்புகளுடன் தொடர்புடையதாகும். மூலகங்கண்ட அணுகன்களுடன் மிகவும் தொடர்புடையது. மூலகங்களின் ரசாயன இயல்புகளுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது அணுகன்களாகும், துணிவன்கள் அல்ல. அப்ப இங்கு மூலகங்கள் வந்து அவற்றின் அணுகன்களின் ஏறுவரிசையில அணுகன்களின் ஏறுவரிசையில் அணுகன்கள் ஏறுவரிசையில் அணுகன்கள் ஏறுவரிசையில இலத்திரன் நிலை அமைப்புண்ட அடிப்படையில் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. 1s2 2s2 2p6 3s2 . அப்போ இலத்திரன் நிலை அமைப்புண்ட அடிப்படையில் தொகுப்புகளாகவும் ஒன்று முதலாவது பிளாக்ஸ் அதாவது தொகுப்புகளாகவும், 2வது கூட்டங்களாகவும், 3வது ஆவர்த்தனங்களாகவும் பீரியட் ஆவர்த்தனங்களாகவும் மூலகங்கள் பாகுபடுத்தப்பட்டிருக்கு. அதில் போன கிளாஸ் நாங்கள் தொகுப்புகளாக என்னென்ன தொகுப்புகள் என்று சொன்னால் அதில் எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு,
கமா டி தொகுப்பு இது மூன்றும் உங்களுக்கு மிக முக்கியமானது. எஸ் தொகுப்பு ஃபுல்லாக உங்களுக்கு மூலகம் தெரிய வேணும், பி தொகுப்பிலே முழு மூலகங்கள் தெரிய வேணும், டி தொகுப்பில் 3D மூலகங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆவர்த்தன தொடர்பில் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் வெப் தொகுப்பு அது உங்களுக்கு தேவையில்லை, அந்த மூலகங்கள் அணுகன்கள் தேவையில்லை, பெயர்கள் குறியீடுகள் தேவையில்லை தானே. அப்போ எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு, டி தொகுப்பாக தொகுப்புகளாக பாகுபடுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் குரூப்ஸ் அதுதான் சொன்னால் எஸ் தொகுப்பில் இருக்கிற கூட்டங்கள், எஸ் தொகுப்பு மூலகங்கள் 2 கூட்டங்களில் உள்ளடக்கப்படும். பி தொகுப்பு மூலகங்கள் வந்து கூட்டம் 13 தொடக்கம் 18 வரையான கூட்டங்களில் உள்ளடக்கப்படும். இந்த 2 கூட்டத்து மூலகங்களும் உங்களுக்கு கூட்ட ரீதியாக மூலகங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். இனானிக் படிக்கல அது சுலபமாக இருக்க வேண்டி இருக்கும். டி தொகுப்பில் உங்களுக்கு கூட்ட ரீதியாக தெரிஞ்சிருக்க தேவையில்லை. அதுலேயும் அந்த 1B, 2B இன்றைக்கு நான் அது படிப்பிக்கல சொல்லுவேன், அந்த மூலகங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கும். அது தவிர 3D மூலகங்கள் ஆவர்த்தன ஒழுங்கில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கும். அப்ப 3D மூலகங்கள் சரியா. இது தவிர ஆவர்த்தனம் என்று சொல்லிக்கல நீங்கள் 1ஆம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம் ஆவர்த்தனம், 1ஆம் ஆவர்த்தனத்தில் 2 மூலகங்கள் அதெல்லாம் இன்றைக்கு சொல்லி தருவேன், ஒரு 2 சொல்லிக்கொண்டு போவேன். ஆனா நான் இப்ப பாசா சொல்லிக்கொண்டு போய்க்கல உங்களுக்கு கேட்க சுலபமா இருக்கும் சரிதானே. நல்ல நித்திரையும் பேரும் இதையும் போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க. ஆனா கொப்பியில அதுக்காகத்தான் எழுத சொல்லி போட்டு நீங்க பார்க்கல, உங்களுக்கு அதையும் பார்த்து கொண்டு போனீங்களா சுகமா இருக்கும். இன்றைக்கும் விடிய நோட்ஸ் கொஞ்சம் அனுப்பி இருக்கிறேன், அது உங்களுக்கு இன்றைக்கு தொடக்கம் அதில் சிலதுகளை சொல்லுவேன். ஆனா அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை தான் நான் இந்த விரிவு சரியா. அப்ப இது ஆவர்த்தனங்கள். இதுல 1ஆம் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் வரை 4ஆம் ஆவர்த்தனம் வரை மூலகங்கள் தெரிய வேண்டி இருக்கும். பிள்ளைகள் சவுண்ட ஆஃப் பண்ணுங்க. ரைட். அப்ப இதுல ஆவர்த்தனங்கள் சரியா. அப்ப ஆவர்த்தனங்கள் நாங்கள் 1, 2, 3, 4 வரையும் அந்த ஆவர்த்தன மூலகங்களை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கக்கூடியதா இருக்கும். அதை இன்றைக்கு பார்ப்போம். அப்ப ஆவர்த்தனங்களாகவும் மூலகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு நவீன ஆவர்த்தன அட்டவணை. நவீன ஆவர்த்தன அட்டவணை நாங்கள் உங்களுக்கு கடைசியா பார்த்த விடயம் தொகுப்புகள் பார்த்துட்டோம். அடுத்ததான் கூட்டங்கள் பார்த்துருக்கிறோம். கூட்டங்கள்ல உங்களுக்கு பிரதான கூட்டம் 2 வகையா அந்த கூட்டங்கள் பிரிவடுகிறது. கூட்டம் ஏ கூட்ட மூலகங்கள், கூட்டம் பி. கூட்டம் ஏ கூட்ட மூலகங்கள்ல நாங்கள் பார்த்தனாங்க எஸ், பி தொகுப்பு மூலகங்கள் கூட்டம் ஏல உள்ளடக்கப்படும். டி தொகுப்பு மூலகங்கள் கூட்டம் பியில உள்ளடக்கப்படும். நாங்கள் அதிலே கூட்டம் ஏ என்ற கூட்ட மூலகங்கள்ல கூட்டம் 1 எஸ் தொகுப்பு மூலகங்கள் கூட்டம் 1 அவை கார உலோகங்கள் என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படும். கூட்டம் 1 மூலகங்களாவன லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். போன கிளாஸ் உங்களுக்கு அந்த அட்டவணையில ஒவ்வொரு இடம் நான் அனுப்பினதுக்குள்ள இடம் விட்டுருக்கிறேன். ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அட்டவணை, நீங்களாக அந்த பெயர்களை எழுதி கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் அந்த பெயர்களை எழுதிக்கொள்ளுங்க. அது பொது இலத்திரன் நேப்பும் N-1S2, N-1P6, NS1 போன சொன்னான். சடத்துவாய் கண்ட இலத்திரன் நேப்புக்கு வெளியே உங்களுக்கு அவை ஒரு இலத்திரனை கொண்ட அமைவை கூட்டம் 1 மூலகங்களா இருக்கும். அடுத்த கூட்டம் 2 மூலகங்கள் அவற்றின் சிறப்பு பெயர் கார மண் உலோகங்கள் என அழைக்கப்படும். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அது அல்கலைன் மெட்டல்ஸ், இது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எனப்படும் கார மண் உலோகங்கள். இவையும் சடத்துவாயு இலத்திரன் நிலையமைப்புக்கு வெளியே, அதாவது N-1S2, N-1P6, NS2 என்று வரும். ஏன் அப்படி சொல்றோம் என்று சொன்னா, சும்மா NS2 என்று சொன்னால் 3D மூலகங்கள். உதாரணமா இப்ப டைட்டேனியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ரொட்டட் 3D2-4S2 என்றுதான் வரும். இப்போ 4S2 கண்டோன்னு கூட்டம் 2 என்று சொல்லிடலாது. டி தொகுப்பு மூலகங்கள்ல உங்களுக்கு 4S2, அதாவது உள்ளுக்குள்ள முன்னுக்கு சடத்துவாய்ந்த இலத்திரங்கள் இருக்காது, டி சக்தி படியில இலத்திரங்கள் காணப்படும். வெளியில 4S2 என்று அமையலாம். அப்ப 4S2க்கு முன் சக்தி படி, உதாரணத்து கால்சியம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 3S2 3P6 4S2 என அமையும். 1S2 2S2 2P6 3S2 3P6 4S2. அதாவது ஆகந்த இலத்திரன் நிலையப்புக்கு வெளியே 4S2 என்று அமைகிறபடியால் அது கால்சியம் கூட்டம் 2 மூலமாகும், டைட்டேனியம் கூட்டம் 2 மூலகம் அல்ல. இதை தவிர பி தொகுப்பு மூலகங்கள் கூட்டம் 13 மூலகங்கள். அப்ப கூட்டம் 2 மூலகங்கள் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். கூட்டம் 13 மூலகங்கள் இவை பொது இலத்திரன் நிலையப்பு NS2 NP6
அவையாவன போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், டெலியம். கூட்டம் 13. நீங்கள் ரோமன் இலக்கத்தில் சொல்ல போறீங்கன்னு சொன்னா 3A என்று சொல்லணும். இந்த 3 சும்மா நீங்கள் கூட்டம் 3 போட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது எக்ஸாம் பேப்பர்களில் உங்களுக்கு கேள்விகள் வரைக்கல. இப்போ நீங்கள் அலுமினியம்ன்றதை இனம் கண்டுட்டீங்க மூலகம், இது கூட்டத்தை சேர்ந்ததுன்னு சொன்னால் கூட்டம் 3 எழுதினீங்களோ, நீங்கள் ஓஎல்ல இதை கூட்டம் 3 எழுதி படிச்சிருக்கிறீங்க. 3A சொன்னீங்களா இங்கே சரி, ஆனால் உங்களோட நியூஸில் வசும்படி அது கூட்டம் 13 மூலகங்கள் என்று சொல்ல வேண்டி இருக்கும். ஓஎல் விடயத்தோட ஒப்பிட்டு குழம்பாதீங்க. கூட்டம் 14 மூலகங்கள், கூட்டம் 14 மூலகங்கள், அது 4A. உங்களுக்கு போன கிளாஸ் இதில் சொல்லிட்டேன். கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், SN, PV. கூட்டம் 14 மூலகங்கள். இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP2 என அமையும். கூட்டம் 15 மூலகங்கள். கூட்டம் 15 பிராக்கெட்டுக்கு ரோமன் இலக்கத்தில் 5A. இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP3. அதாவது நைதரசனும் அதுக்கு கீழே உள்ள மூலகங்கள், நைதரசன், பொஸ்பரஸ், ஆசனிக், SB ஆன்டிமனி, பிஸ்மத். இது உலோகங்கள், பிஸ்மத் உலோகம், ஏனியவை அலோகங்கள் என்றெல்லாம் சொல்லி படிச்சிருக்கிறீங்க. அப்போ கூட்டம் 15 மூலகங்களாக அமையும். அடுத்தது கூட்டம் 16 மூலகங்கள். கூட்டம் 16 மூலகங்கள் 5A. இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP4. அம்மூலகங்களாவன ஒட்சிசன், கந்தகம், SC செலீனியம், டெலீனியம், போலோனியம் என்று அமையும். அடுத்தது கூட்டம் 17 மூலகங்கள். அதாவது இவை சிறப்பு பெயர் அலசன்கள் என சொல்லுவோம். இவை NS2 NP5 என அவற்றின் இலத்திரன் நிலையமைப்பு முடியும். அவையாவன புளோரின், குளோரின், புரோமின், அயடின், இன்னொரு மூலகம் ஏற்றி, அது பெருசாக உங்களுக்கு தேவை இருக்காது, அஸ்பெக்டைன் சொல்றது. புளோரின், குளோரின், புரோமின், அயடின் என்பன கூட்டம் 17 மூலகங்களாகும். இவை அலசன்கள் என அழைக்கப்படும். இவை யாவும் அலோகங்களாக இருக்கும். அடுத்தது கூட்டம் 18. கூட்டம் 18 8A. இவை சடத்து வாய்க்கள் அல்லது விழுமிய வாய்க்கள் என அழைக்கப்படும். இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு NS2 NP6. நிரம்பியது உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்டிருக்கும். இம்மூலங்களாவன Hg ஹீலியம், Ne நியோன், Kar ஆர்கன், Kr கிரிப்டன், Xc செனன். அடுத்தது ரெனன், அது தேவையில்லை, அது கருத்தொருபாடு மூலமாக அமையும். இவ்வளவும் பிரதான கூட்டத்து மூலகங்களாகிய கூட்டம் A, அதாவது S தொகுப்பு P தொகுப்பு மூலகங்கள். இது தவிர இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டியது, இதை நான் போன கிளாஸை சொன்னான் உங்களுக்கு. இனி நாங்கள் படிக்க வேண்டியது கூட்டம் B. கூட்டம் B மூலகங்கள். இவை ஆவர்த்தன அட்டவணையில D தொகுப்பை சேர்ந்த மூலகங்கள் கூட்டம் B மூலகங்களாக இருக்கும். இங்கு 12 தொடக்கம் கூட்டம் 1 2 கூட்டம் A மூலகங்கள், கூட்டம் 1A, கூட்டம் 2A என்று நான் சொன்னான். கூட்டம் 1 கூட்டம் 2 S தொகுப்பு மூலகங்களுக்குள்ள போயிடும். அப்ப 12 தொடக்கம் 13 வரையான 13 மாறி சொல்றேன், அதாவது 3 தொடக்கம் 12 வரையான மொத்தம் 10 கூட்டத்து மூலகங்கள் இங்க காணப்படும். டி தொகுப்பில மொத்தம் 10 கூட்டத்து மூலகங்கள். எங்கேன்னு சொன்னா 3 தொடக்கம் 12 வரையான கூட்டத்து மூலகங்கள் இங்க காணப்படும். இங்க உங்களுக்கு சில மூலகங்கள் இந்த கூட்டம் தெரிஞ்சிருந்தா காணும். மற்றபடி இதை விரைவா நான் பார்த்து கொண்டு போறேன். 3D மூலகங்கள் ஆவர்த்தன ரீதியா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும்.
ஆவர்த்தனத்தில் டி தொகுப்பு மூலகங்கள் இக்கூட்டத்தில் அடங்குது. இங்கு கூட்டம் 3 தொடக்கம் 13 வரையான மொத்தம் 10 கூட்டத்து மூலகங்கள் இங்க காணப்படும். அதில இவற்றின் இறுதி இலத்திரன் நிலையமைப்பு என்னண்டு இறுதி சக்தி படியில இவற்றுக்கு வந்து இறுதி டி சக்தி படியில இலத்திரங்கள் நிரப்பப்படுறபடியா இவை டி தொகுப்பு மூலகங்களா இருக்கும். கூட்டம் 3 பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கூட்டம் 3 அது நாங்கள் 3B என்று தான் சொல்லுவோம். அது 1B என்றது எதுன்றது பார்ப்போம். அங்கே போய்க்கல உங்களுக்கு 1B 2B என்றது என்னன்னு பார்ப்போம். அப்போ இது வந்து கூட்டம் 3 3B ஆவர்த்தன அட்டவணை கையில் வச்சிருக்கிறீங்களோ ஒரு ஆவர்த்தன அட்டவணையை கவனிச்சு கொள்ளுங்க. கூட்டம் 3க்கு மேலே 3B. இது எதுவா இருக்கும்னு சொன்னா ஸ்கெண்டியம் எஸ்சியும் அதற்கு கீழே உள்ள மூலகங்களும். உங்களுக்கு ஸ்கெண்டியம் தெரிஞ்சிருந்தா காணும் அந்த பிரேக்கெட்டுகளை ஸ்கெண்டியம் என்ற நோட்ஸில் நீங்கள் அதை ஸ்கெண்டியம் என்று எழுதி கொள்ளுங்க. SCANDIUM ஸ்கெண்டியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் இவற்றின் பொது இலத்திரன் நிலைப்பு N-1 D1 NS2 என அமையும். அதாவது இப்போ ஸ்கெண்டியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 3D1 4S2 என அமையும் ஸ்கெண்டியத்தின். அதுக்கு கீழே அடுத்த இந்த கன்ஸ்டியது கீழே இருக்கிற மூலகங்கள் 4D1 5S2 என அமையும். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது கூட்டம் 4 பிரேக்கெட்டுக்குள்ள என்ன போடுவீங்கன்னு சொன்னா 4B மூலகங்கள். இது எதுன்னு சொன்னா டைட்டேனியமும் TIயும் பிரேக்கெட்டுக்கு நீங்க டைட்டேனியத்தின் பேர் எழுதி கொள்ளுங்க. டைட்டேனியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் கூட்டம் 4 மூலகங்களா இருக்கும். இவற்றின் பொது இலத்திரன் நிலைப்பு N-1 D2 NS2 என அமையும். கூட்டம் டைட்டேனியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் N-1 D2 NS2 என அமையும். டைட்டேனியம் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் கூட்டம் 4 மூலகங்களாக அமையும். அடுத்தது கூட்டம் 5 மூலகங்கள். மூன்றாவது கூட்டம் 5 ரோமன் இலக்கத்தில் நீங்க சொன்னீங்க சொன்னா 5B. கூட்டம் 5 மூலகங்கள் இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு N-1 D3 NS2 என அமையும். அதாவது உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில வெனேடியமும் நீங்க வெனேடியத்தை பிரேக்கெட்டுகளை நீங்கள் ஆங்கிலத்தில் பேர் எழுதி கொள்ளுங்க. வெனேடியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களுமாக இருக்கும். வெனேடியம் அதன் கீழ் உள்ள மூலகங்கண்ட குறியீடு பெயர்கள் உங்களுக்கு நீங்க பாடமாக்க வேண்டாம். ஆனால் இப்ப இதுல சொல்லப்படுற விடயங்கள் என்னென்ன மூலகத்தை நான் சொல்றேனோ அதுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு பெயர்களை எழுதத்தக்கனையாக போக வேண்டி இருக்கும். அதுகளைத்தான் படிச்சு கொள்ளுங்க. நீங்க நோட்ஸை மட்டும் எழுதுறது ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறது மட்டும் நீங்க கெமிஸ்ட்ரி செய்வீங்களண்ட இல்லை. அப்ப வெனேடியம் அதன் கீழ் உள்ள மூலகங்களும். அப்ப அது என்ன பொது இலத்திரன் N-1 D3 NS2 என அமையும். அடுத்தது கூட்டம் 6 மூலகங்கள். கூட்டம் 6 மூலகங்கள் உங்களுக்கு 6B என்று வரும். இது எதுவா இருக்கும்னு சொன்னா இவற்றின் பொது இலத்திரன் நிலையமைப்பு ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இலத்திரன் நிலைப்பு எழுதைகளே விளங்கும் உங்களுக்கு. இது N-1 D4 NS2 அமைய வேணும். ஆனால் N-1 D5 NS1 என்று தான் வரும். இப்போ குரோமியம் ஏற்கனவே இலத்திரன் நிலைப்புகள் எழுதிட்டீங்க நீங்க. குரோமியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் அதற்கு கீழே இருக்கிற அடுத்த மூலகத்தை உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய இருக்கும். குரோமியம் 24 அணுகன் பிரேக்கெட்டுகளை அதன் பெயர் எழுதி கொள்ளுங்க. MO மொலிப்டனமும் 42 அணுகன் மொலிப்டனம். அதுவும் உண்மையில இதுக்கு குரோமியத்துக்கு 3D5 4S1 என்று வரும். மொலிப்டனத்துக்கு 4D5 5S1 என்று 4D5 5S1 என அமையும். ரைட். அப்ப குரோமியம் மொலிப்டனம் அதுக்குள்ள இன்னொரு டபிள்யூ தங்குதன்ஸ் என்ற இது பெயர் அது தேவையில்லை. அதுக்கும் அதே மாதிரி அந்த கூட்டத்து மூலகங்களாக இருக்கும். அடுத்தது 5வது கூட்டம் 7. கூட்டம் 7 7B நாங்கள் ரோமன் இலக்கத்தில் சொன்னா 7B கூட்டத்து மூலகங்கள். ஏற்றின்ற பொது இலத்திரன் நிலையமைப்பு வந்து N-1 D5 N-1 D5
NH2 என அமையும். N-1 D5 NH2 என அமையும். இது வந்து எதுவாக இருக்கும்னா Mn மேங்கனீஸ். ஆவர்த்தன அட்டவணையில் மேங்கனீஸ் அந்த பேர் எழுதுங்க. Mn-ம் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் கூட்டம் 7 மூலகங்களாக இருக்கும். உங்களுக்கு மேங்கனீஸ் என்ற பெயரும் அதன் இலத்திரன் லேப்புகள் எல்லாம் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். அது கீழே இருக்கிற மூலகங்கள்ட சில உள்ள அணுகன் தந்தால் 54க்கு உள்ளேன்னு சொன்னா 54க்கு மேலே உங்களுக்கு அணுகன் தந்தா இலத்திரன் லேப்புகளை இந்த சக்தி ஏறு வரிசைக்கு அமைய எழுத தெரிஞ்சிருக்க வேணும். கூட்டம் 8 இது 8B என்று சொல்லப்படும். அங்கால கூட்டம் 8, 9, 10 மூன்றுமே 8B கூட்ட மூலகங்கள் என்று தான் சொல்றது. 8B ஏற்றின்ற பொது இலத்திரன் நிலையமைப்பு N-1 D6 NH2 என அமையும். அதாவது ஆவர்த்தன அட்டவணையில் எதன்று கேட்டால் அயன் Fe-யும் அதற்கு கீழே உள்ள மூலகங்களுமாக இருக்கும். Fe-யின் இலத்திரன் லேப்பு என்று சொன்ன உதாரணமாக 3D6 இறுதி இலத்திரன் லேப்பு 4S1 என அமையும். 4S2 என அமையும். அப்போ Fe-யும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும். அடுத்தது கூட்டம் 7 கூட்டம் 9. இப்போ நாங்கள் கூட்டம் 8 பார்த்து நாங்கள் 7வது கூட்டம் 9 இதுவும் 8B தான். கூட்டம் இதில் வந்து கூட்டம் 8, 9, 10 ஆகிய 3 கூட்டத்து மூலகங்களும் B கூட்டத்தில் இந்த ஆவர்த்தன அட்டவணையில் நோமலா கூட்டம் 8, 9, 10 என்ற மூன்றுமே நாங்கள் B கூட்டம் என்று சொல்லிக்கல 8B என்று தான் சொல்லுவோம். அது மூன்றும் 8B கூட்டங்கள் என்று தான் சொல்லப்படுவது உண்டு. அப்போ கூட்டம் 9 8B கூட்ட மூலகங்கள் பொது இலத்திரன் லேப்பு. உங்களுக்கு இதுதான் முக்கியம். அந்த கூட்டம் நோமல் இலக்கத்தில் நீங்கள் இப்போ சொல்றதான் உங்களோட நியூஸ் லெவசன் படி நீங்கள் செய்ய வேண்டியது. N-1 D7 NH2 என அமையும். அதாவது கோபால்ட் CO கோபால்ட்டும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் ஆங்கிலத்தில் கோபால்ட் என்ற பெயர் எழுதுங்க. அடுத்தாவது 8வது கூட்டம் 10 அதுவும் 8B தான். 8B ஏற்றின்ற பொது இலத்திரன் நிலையமைப்பு N-1 D10 N-1 D8 NH2 என அமையும். இது வந்து நிக்கல் எண்ணெய் ஆவர்த்தன அட்டவணையில் டி தொகுப்பில் இருக்கிற நிக்கலும் அதற்கு கீழே நிலைக்குத்தாக அதற்கு கீழே உள்ள மூலகங்களும். நிக்கல் என்று சொன்னால் பொது இலத்திரன் அதன் இறுதி இலத்திரன் லேப்பு 3D8 4S1 என அமையும். அடுத்தது கூட்டம் 8, 9, 10 ஆகிய 3 கூட்டத்து மூலகங்களும் 8B என்று தந்திருக்கிறார். அடுத்தது 9வது பாப்பம் கூட்டம் 11 கூட்டம் 11 அதுதான் 1B என்று வரும். இந்த 1Bயும் 2Bயும் என்று சொல்றது அதுக்காக தான் அந்த சிறப்பு பேரா அதான் 1B 2B என்று சொல்றோம். இந்த கூட்டம் 11 12 என்று சொல்ற பிரதான கூட்டத்து மூலகங்கள் இது ரெண்டும் உப கூட்டத்து மூலகங்கள் 1B 2B 1B 2B என்ற இந்த கூட்டத்து மூலகங்கள் வந்து உங்களுக்கு பெயர்களும் தெரிய வேணும். கண்டபடியாத்தான் அதை அட்டவணையில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவற்றின் பொது இலத்திரன் லேப்பு இதுவும் ஒரு விதிவிலக்கு N-1 பொது இலத்திரன் நிலையமைப்பு N-1 D9 என்று தான் வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும் இலத்திரன் லேப்பழுதைக்குள்ள பார்த்து நீங்கள் அதில் எந்த ஒரு இலத்திரன் அங்கால போகும். அப்போ N-1 இதுவும் அந்த குரோமியம் மாதிரி செப்பு AG. அப்போ இவற்றுக்கு சிறப்பு பேர் இருக்கு. இவை பழைய காலங்களில் அந்த நாணயங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்டபடியால் இவை நாணய உலோகங்கள் என்று அழைக்கப்பட்டது. நாணயங்களுக்குள்ள இவற்றை சேர்த்து செய்தது. அப்போ செப்பு AG என்பன கூட்டம் 1B மூலகங்கள். உங்களுக்கு அந்த 3 மூலகங்களும் அந்த அட்டவணைப்படுத்தி இருக்கிறேன். இப்போ CU இருந்தால் அதுக்கு 3D10 4S1 என அமையும். அதே மாதிரி மற்றது 3D செப்புக்கு பிறகு AG உங்களுக்கு செப்பு தெரியும், CU தெரியும், அணுகன் 29 AG 47. அப்போ அதுக்கு 4D10 5S1 என அமையும். அதே மாதிரி AUக்கு 79 அணுகன் அங்கால 5D10 6S1 என அமையும்.
இங்க டி சக்தி படியில முழு நிறம் வெண்ணிலை D10 என்று வருகிறது. டி சக்தி படியில முழு நிறம் வெண்ணிலை சற்று உறுதி கூடியது என்பதால தான் 4s இலத்திரன் உண்டு. இதெல்லாம் ஏற்கனவே இலத்திரன் நிலை அமைப்பில காரணங்கள் எழுதி படிச்சிட்டீங்க. இலத்திரன் உண்டு 3D சக்தி படிக்கு இடம்பெயர்கின்றது. அடுத்தது 10வது கூட்டம் 12. கூட்டம் 12 அது 1b என்று சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டியதுதான். கூட்டம் 12 1b இந்த மூலங்களும் தெரிய வேணும். இவற்றுக்கு சிறப்பு பேரண்டு இல்லை. இவற்றின் பொது இலத்திரன் நிலை அமைப்பு 3D10 4s 2 என அமையும். அதாவது 2 உபசக்தி பட்டம், அதாவது டி சக்தி படியும் முழு நிறமன் நிலை, S உபசக்தி முழு நிறமன் நிலை. ஆனா NH2NB6 என்ற அளவுக்கு உறுதியான இலத்திரன் நிலைப்பல்ல. ஒப்பீட்டளவில் இது ஒரு உறுதியான இலத்திரன் நிலைப்பு. இதை பற்றிய நீங்கள் அங்கால சில விடயங்கள் நான் தந்தோண்டு போயிருக்கல உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க சட்டென் ஆவர்த்தன அட்டவணையில சட்டென்னுக்கு வந்து 3D10 4s2 என அமையும். இது சட்டன் என்ற இலத்திரன் நிலைப்பு அணுகன் 30. அப்ப பொது இலத்திரன் நிலைப்பு எப்படி வரும்னு சொன்னா வெற்றின்ற பொது இலத்திரன் நிலை அமைப்பு என்ன வரும்? N-1D10 NS2 என அமையும். N-1D10 NS2 என அமையும். சட்டன் என்று பார்த்தீங்கன்னு சொன்ன உதாரணமா 3D10 4s2 என்று வரும். அப்ப சட்டனும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் என்று சொன்னா என்னென்ன அதுக்கு கீழே உள்ள மூலகங்கள்? சட்டன், மற்றது CD கேட்மியம், அதான 48 உங்களுக்கு தெரியும் ஏஜிக்கு அடுத்த மூலமா இருக்கும். அடுத்தது எஜ்ஜி ரசம், பாதரசம். இதை பற்றி உங்களுக்கு அங்கால நான் ஆவர்த்தன அட்டவணையில திரவங்களாக வாயுக்களாக இருக்கிற மூலகங்கள் எல்லாம் அங்கால நோட் பண்ணி தருவேன் இது முடிய. அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த எஜ்ஜி உங்களுக்கு 6 வெப்பநிலையில ஆவர்த்தன அட்டவணையில 25 வாசி வெப்பநிலையில திரவ நிலைக்குரியது. சரியா? ரைட். நம்ம சட்டன் வந்து 3D மூலகங்களுக்குள்ளேயே தாழ்ந்த ஒரு நிலை. சட்டனுக்கு வந்து 420 வாசி வெப்பநிலையில உருகும். கூடிய உயர் உருகு நிலை வெனேடியம். வெனேடியம் 1900 பாசிக்கு கிட்ட போகும். அதுக்கு கீழே அப்புறம் அநேகமாக எல்லாத்திலையும் 1000க்கும் 1900 2000க்கும் இடையில டீத்தோப்பு மூலங்கிட்ட சட்டன் உண்டு விதிவிலக்கு 1000 விட குறையும். அப்ப அதுண்ட ஒரு நிலை குறைவா இருக்கிறது காரணம் அந்த உறுதியான D10S2 என்ற உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு இருக்கிறபடியா உங்களுக்கு அதுல அது சுயாதீன இலத்திரங்களாக உலோக பிணைப்புக்கு பங்கு பெற்ற தன்மை குறைவா இருக்கும். எனவே சட்டன் தாழ்ந்த ஒரு நிலை இருக்கும். அது பிறகு நாங்கள் பின்னுக்கு அங்கால கொஞ்சம் படிச்சு கொள்ளுவோம். ரைட். ஒருக்கா பிள்ளைகள் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி ஒருக்கா டைம் ஒருக்கா கூட்டிட்டு இன்னொரு 20 நிமிடங்கள். சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். கூட்டங்களை பற்றி பார்த்துருக்குறோம். அதில் இப்போ நாங்கள் பார்த்தது கூட்டம், பிரதான கூட்டங்கள். கூட்டம் ஏ என்று நான் சொன்னால் நீங்கள் கூட்டமே கூட்டம் பி என்று படிக்காங்க. உங்களுக்கு பிரதான கூட்டங்கள் மிக முக்கியம். உப கூட்டங்களில் நான் இப்போ சொன்ன மாதிரி கூட்டம் 2 தொடக்கம் கூட்டம் 3 தொடக்கம் கூட்டம் 12 வரையான கூட்டத்து மூலகங்கள் டி தோப்புல உங்களுக்கு கிடையாதான் 3D மூலகங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதிலே கூட்டம் 12 கூட்டம் 13 இப்ப நான் சொன்னது கூட்டம் 11 கூட்டம் 11 கூட்டம் 12 ஆகிய 2 கூட்டத்து மூலகங்களையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டம் 12 இப்ப நான் கடைசியா சொன்னது சட்டன் கேட்மியம் CD எஜ்ஜி இவை கூட்டத்து மூலகங்களா இருக்கும். இனி அடுத்ததான் நாங்க பார்ப்போம் பிரதானமான விடயம் ஆவர்த்தனங்கள் என்றதை பார்ப்போம். ஆவர்த்தனம் சொன்னா ஆவர்த்தன அட்டவணையில கிடையாக காணப்படுபவை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆவர்த்தன அட்டவணையில் வச்சிருக்கிறீங்க. இதுல மேல உண்டு ஐதரசன் இருக்கும். அதுக்கு பிறகு எஸ்தோப்பு மூலகங்கள், அப்புறம் அதுக்கு புறம் 2 மூலகங்கள் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு டி தோப்பு தொடங்கும். அதுல உங்களுக்கு பி தோப்பு,
உங்களுக்கு தெரியும் இதில் ஐதரசன் வரும், அதுக்கு நேரம் அங்கால ஹீலியம் வரும். பாருங்க இருக்கா கொஞ்சம் நான் இருக்கா 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 கீறன் இருக்கா கவனிங்க உங்கள்கிட்ட கிடக்குது என்னாலும். ரைட், இதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இதைத்தான் நான் சொன்னான். முதலாவது கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, திருப்பி இங்கே 13, 14, 15, 16, 17, 18 வரையான நிலைக்குத்தா காணப்படுபவை கூட்டங்கள் எனப்படும். இதில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களோட உண்மையான அந்த இதில் இருக்கும், அதிலேயே எழுதியிருக்கிறீங்க 1A அதில் இருக்கும் பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்க. இல்லாத பிள்ளைகள் இதை சும்மா எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னான். இப்படி உள்ள ஆவர்த்தன அட்டவணையை பார்த்து தான் உங்களுக்கு எல்லாரும் அநேகமாக கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் சைன் வச்சிருந்து நான் நினைக்கிறேன். இந்த ஆவர்த்தன அட்டவணையை நவீன ஆவர்த்தன அட்டவணையை தொடங்கினதுக்கு முன்னரோ இல்லாட்டி இப்போ நீங்கள் ஆவர்த்தனங்கள் எழுதினதுக்கு பிறகோ இதை ஒட்டிக்கொள்ளுங்க. இதுதான் 3B, இது 3A, இது 4B, 4A, இது 5A, இது 6A, இது 7A, இது 8A. அதே மாதிரி இது 1B, இது 3B என்றது இதில் தொடங்கும் 3B, இது 4B, இது 6B, இது 4B, 5B, அடுத்தது 6B, அடுத்தது 7B, அடுத்தது இந்த மூன்றுமே 8B, அடுத்தது இது 1B, இது 2B. இது நான் உங்களுக்கு இது முதலாம் ஆவர்த்தனம். நான் இப்ப சொன்ன மாதிரி இது மிக குறுகிய ஆவர்த்தனம் என்று சொல்றது, குற்றாவர்த்தனம் சொல்லலாம். மிக குறுகிய ஆவர்த்தனம் முதலாம் ஆவர்த்தனம், இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம், இது 4ஆம் ஆவர்த்தனம், இன்னும் ஒன்று கங்கால போகும் 5ஆம் ஆவர்த்தனம், இது 6ஆம் ஆவர்த்தனம், அடுத்தது 7ஆம் ஆவர்த்தனம். ஆவர்த்தன அட்டவணையில கிடையாக காணப்படுபவை ஆவர்த்தனங்களாகும். ஆவர்த்தன அட்டவணையில நிலைக்குத்தா காணப்படுபவை கூட்டங்களாகும். அப்ப முதலாம் ஆவர்த்தனம் ஆவர்த்தன அட்டவணை கிடையாக காணப்படும் ஆவர்த்தனங்களாகும். இங்கு கூட்டம் 1 தொடக்கம் 7 வரையான ஆவர்த்தனங்கள்ல மூலங்கள் காணப்படும். ஆவர்த்தன அட்டவணையில கிடையாக காணப்படுபவை ஆவர்த்தனங்களாகும். இங்கு 1 தொடக்கம் 7 வரையான ஆவர்த்தனங்கள்ல மூலங்கள் காணப்படும். அவையாவன முதலாம் ஆவர்த்தனம் 1S என்ற சக்தி மட்டம் நிரப்புற 2 மூலங்கள் 1Sல 1S1ம் 1S2ம். அப்ப 2 சக்தி மட்டங்கள் 1S சக்தி மட்டம் நிரப்பும் 2 மூலங்கள் மட்டுமே காணப்படும். அப்ப அதை நீங்கள் முதலாம் ஆவர்த்தனம் அதுல ஒரு சின்ன பிரச்சனை. முதலாம் ஆவர்த்தனம் மேலதான் பெற வேணும்.
விடத்தடியில தான் வரும் அது. இதுதான் 2ஆம் ஆவர்த்தனம் ஒன்று வரும். மூன்றாம் ஆவர்த்தனம், 4ஆம், 5ஆம் ஆவர்த்தனம், 6ஆம் ஆவர்த்தனம். சரி பிள்ளைகளா, கவனிச்சு கொள்ளுங்க. 7ஆம் ஆவர்த்தனம் இது தேவை இருக்காது. ரைட், 7ஆம் ஆவர்த்தனம். 8ஆம் ஆவர்த்தனம் ஒன்று வராதான். சாரி, அது அழிக்குது. ரைட், இதுக்கு மேல முதலாம் ஆவர்த்தனத்தில் ஐதரசன், முதலாம் ஆவர்த்தனத்தில் முதலாவது ஐதரசன். அடுத்தது இங்க வரும் கீலியம். ஆவர்த்தன அட்டவணைங்கள்ட்ட கிளியர் இருக்கும். ஐதரசன் அது 1s என்ற சக்தி மட்டம், 1s1 1s2 என்ற 2 சக்தி மட்டங்கள் ரப்பும் 2 மூலங்கள் மட்டுமே காணப்படும். இவை மிக குறுகிய ஆவர்த்தனம், குற்றாவர்த்தனங்கள் என அழைக்கப்படும். 2ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனங்களும் குறுகிய ஆவர்த்தனங்களாகத்தான் காணப்படும். மொத்தம் 8 மூலங்களே காணப்படும். இப்ப நீங்கள் நான் 2 எழுதுறேன், நீங்கள் சொல்லிக் கொண்டு போங்க. 2ஆம் ஆவர்த்தனத்துல 2s என்ற சக்தி மட்டம் நிரப்பும். 2s1 2s2 2s சக்தி மட்டங்கள் நிரப்பும் 2 மூலங்கள், லித்தியம் பெரிலியம். அதே மாதிரி 2p சக்தி மட்டங்கள் நிரப்பும் 6 மூலங்கள், லித்தியம் பெரிலியம் போரோன் கார்பன் நைதரசன் ஒட்சிசன் நைதரசன் ஒட்சிசன் புளோரின் நியோன் ஆகிய மூலங்கள் காணப்படும். அடுத்தது 3ஆம் ஆவர்த்தனம், அதுவும் 3s என்ற சக்தி மட்டங்கள் நிரப்பும் 2 மூலங்களும், 3s சக்தி மட்டங்கள் நிரப்பும் 2 மூலங்களும், 3p சக்தி மட்டங்கள் நிரப்பும் 6 மூலங்களும், மொத்தம் 8 மூலங்களே காணப்படும். 3ஆம் ஆவர்த்தன மூலங்களாவன Na சோடியம், Mg மெக்னீசியம், அலுமினியம், கார்பன் சிலிக்கன், நைதரசன் பாஸ்பரஸ், கந்தகம், புளோரின் குளோரின், இங்கால Ar ஆகன் என அமையும். பிள்ளைகள் ஆகன் என அமையும். அடுத்தது அது 8 மூலங்கள் தான் இருக்கும். அடுத்தது 4ஆம் ஆவர்த்தனம். 4ஆம் ஆவர்த்தனத்தில் எப்படி பிள்ளைகள் என்று சொன்னா 4s சக்தி மட்டம் நிரப்பும் 2 மூலங்கள், 3d சக்தி மட்டம் நிரப்பும் 10 மூலங்கள், 4p சக்தி மட்டம் நிரப்பும் 6 மூலங்களாக அமையும். 4ஆம் ஆவர்த்தன மூலங்கள் பொட்டாசியம், Ca கால்சியம், Sc ஸ்கண்டியம், Ti டைட்டேனியம், வெனேடியம், Cr குரோமியம், என்னவா Cr குரோமியம், Mn மெங்கனீஸ், அடுத்தது Fe கோபால்ட், Fe அயன், அடுத்தது Co கோபால்ட், அடுத்தது நிக்கல், Cu சொப்பு, சட்டன் நாகம், போரோன் அலுமினியத்துக்கு Ga கேலியம், கார்பன் சிலிக்கனுக்கு Ge ஜெர்மானியம், நைதரசன் பாஸ்பரஸுக்கு As ஆர்சனிக், ஒட்சிசன் கந்தகத்துக்கு Sc செலீனியம், புளோரின் குளோரின் புரோமின், அடுத்தது கீலியம் நியோனுக்கு Kr கிரிப்டன். அப்ப 4ஆம் ஆவர்த்தன மூலங்கள் 2 10 6 மொத்தம் 16 மூலங்கள் வையும். இதுல இருக்க நோட்ஸ்ல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன கேட்டா 3ஆம் ஆவர்த்தன மூலங்கள் என்று சொன்னால், இதுல 3ஆம் ஆவர்த்தனத்தை பாருங்க. 3ஆம் ஆவர்த்தன மூலங்கள், 3ஆம் ஆவர்த்தன மூலங்கள் எத்தனை என்று கேட்டா 3ஆம் ஆவர்த்தன மூலங்கள் 3s சக்தி மட்டம் நிரப்புற 2 மூலங்களும், 3p சக்தி மட்டம் நிரப்புற 6 மூலங்களுமாக மொத்தம் 8 மூலங்களே காணப்படும். ஆனா 3ஆம் சக்தி மட்டம் நிரப்பும் என்று கேட்டா 3ஆம் சக்தி மட்டம், 3ஆம் சக்தி மட்டம் என்று சொன்னா 3ஆம் சக்தி படியில உங்களுக்கு 3s 3p 3d 3ஆம் சக்தி மட்டம் நிரப்பும் மூலங்கள் என்று சொன்னா 3s 2, 3p 6, 3d 10. அப்ப 3ஆம் சக்தி மட்டம் நிரப்பும் மூலங்கள் என்றா மொத்தம் 18 மூலங்கள். அப்ப கூட்டுக்காரன் கேள்விகள்ல வரைக்குள்ள கவனிச்சு கொள்ளணும். 3ஆம் ஆவர்த்தன மூலங்கள் 8, அவையாவன
சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், போஸ்பரஸ், கந்தகம், ஆகன். ஆனா 3ஆம் சக்தி மட்டங்கள் நிரப்பும் மூலகங்கள் என்று சொன்னா மொத்தம் 18 மூலகங்களா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது 4ஆம் ஆவர்த்தனம். 4ஆம் ஆவர்த்தனமும் இதே மாதிரிதான். 4ஆம் ஆவர்த்தனம் என்று பார்க்கல என்ன இருக்கு, அதான் நான் சொல்லி இருக்கிறேன். சரி, பரவாயில்லையா. 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் என்று பார்த்தீங்களா பிள்ளைகள், பொட்டாசியம், கால்சியம் 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ட 3s சக்தி மட்டம் நிரப்புற, சாரி 3s அல்ல, கோப்பியா. நான்காம் ஆவர்த்தனம் 4s சக்தி மட்டங்கள் நிரப்பும் 2 மூலகங்களும் 3d சக்தி மட்டங்கள் நிரப்பும் 10 மூலகங்கள், 4p சக்தி மட்டம் நிரப்பும் 6 மூலகங்களாக மொத்தம் 18 மூலகங்கள் தான் இருக்கும். அப்ப 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் எத்தனை என்று கேட்டா மொத்தம் 18 மூலகங்கள். ரைட். திருப்பி கேள்வி உங்களுக்கு, 4ஆம் சக்தி மட்டம் நிரப்பும் மூலகங்கள் என்று கேட்டா நீங்க 4s, 4p, 4d, 4f 4ஆம் சக்தி மட்டங்கள் நிரப்பும் மூலகங்கள் என்று கேட்டா 4s 2, 4p உங்களுக்கு 6, 4d 10, 4f 14, மொத்தம் எத்தனை 32 மூலகங்கள். 4ஆம் சக்தி மட்டங்கள் நிரப்பும் மூலகங்கள் என்று சொன்னா 32 மூலகங்களா இருக்கும். அப்ப 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் 18 மூலகங்கள். அது என்னென்ன சக்தி மட்டங்கள் நிரப்புறன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதன் அடிப்படையில உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் நான் இப்ப கடைசியா இதுல கீழே இருக்க இலத்திரன் நிலை அமைப்பின ஏறு வரிசை இருக்க உங்களுக்கு எழுதி காட்டுவேன். அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்ன விளங்கும். அப்ப 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் தெரியும், மொத்தம் 18 மூலகங்கள். 4 சக்தி மட்டம். சரி, 4ஆம் ஆவர்த்தன மூலகங்களை திருப்பி இருக்கா சொல்லி கொண்டு போங்க. அப்போ பொட்டாசியம், கால்சியம், K பொட்டாசியம், Ca கால்சியம், Sc ஸ்கண்டியம், Ti டைட்டேனியம், B வெனேடியம், Cr குரோமியம், Mn manganese, Fe iron, Co cobalt, நிக்கல், Ni செப்பு, நாகம், கொப்பர், சட்டன் சிங், சட்டன் நாகம், Ga gallium, ஜெர்மானியம், Ge As arsenic, Sc செலீனியம், Br புரோமீன், Ar ஆர்கன். சரி, அடுத்தது பாப்போம் 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். அடுத்தது உங்களோட நோட்ஸ்ல அது 4ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் அந்த நோட் ஒன்று கீழே எழுதியிருக்கிறேன், அந்த விடயம் தான் இப்ப நான் சொன்னது. இனி 5ஆம் ஆவர்த்தனம். 5ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் நீங்கள் மூலகங்கள் தேவையில்லை, ஆனா இது கூட்ட ரீதியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பண்றபடியா. சோடியத்துக்கு கீழே சோடியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ஆர்பி ருபீடியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியத்துக்கு கீழே எஸ்ஆர் ஸ்ட்ரோஞ்சியம், அது கீழே இன்னொரு மூலகம் 6ஆம் ஆவர்த்தனத்தில் என்ன வரும் சொன்னா ருபீடியம், இங்கால சீசியம் வரும், இங்கால பேரியம் வரும். கீழே இதுக்கு கீழே 7ஆம் ஆவர்த்தனத்தில் பிரான்சியம் வரும், அங்கால பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், ரேடியம் வரும். அது பிரான்சியம், ரேடியம் தேவையில்லை. அதே மாதிரி இங்கே நிரப்புங்க. அப்போ கூட்டம் 13 இப்போ நீங்கள் போன கிளாஸ் எழுதினது போரோன், அலுமினியம், கேலியம், ஐஎன் இண்டியம், டிஎல் டெலியம், அதே மாதிரி கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், SnPb, அடுத்தது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், Sp ஆன்டிமனி, Bi பிஸ்மத், அடுத்தது உட்சுசங் கந்தகம், செலீனியம், Te டெலீனியம், Po போலோனியம், அடுத்தது புளோரின், குளோரின், புரோமின், அயடின், At எஸ்மடைன், அடுத்தது நியோன், ஹீலியம், நியோன், ஆகன், கிரிப்டன், Xc செனன், Rn ரெனன். ரைட். அப்ப இதுகள் உங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஆனால் எப்படி வரும் 5ஆம் ஆவர்த்தனத்துல சொல்லுங்க. 5s சக்தி மட்டம் நிரப்பும் 4s சொல்லிட்டீங்க. அப்ப 5s சக்தி மட்டம் நிரப்பும் 2 மூலகங்கள், 4d சக்தி மட்டம் நிரப்பும் 10 மூலகங்கள், 5p சக்தி மட்டம் நிரப்பும். இதுல மேல எழுதுறோம் பாருங்க. 5ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் சொன்னா 5ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் என்னண்டு 5s சக்தி மட்டம் நிரப்பும் 2, 4d சக்தி மட்டம் நிரப்பும் 10,
கமா 5p சக்தி மட்ட நிரப்பும் 6 மொத்தம் 18 மூலகங்கள்லாம் 5ஆம் ஆவர்த்தத்திலும் இருக்கும். எஃப் தொடங்காது. 6ஆம் ஆவர்த்தத்தில் எஃப் 6லேயும் 7லேயும் தான் எஃப் தொடங்கும். ரைட், 18 மூலகங்களே காணப்படும். அப்போ 5ஆம் சக்தி மட்டம் என்று சொன்னால் 32 மூலகங்கள். இதே மாதிரி 5ஆம் சக்தி மட்டத்தில் என்று சொன்னால் இங்கே 5s 5p 5d 5f என 32 மூலகங்கள் காணப்படும். ரைட், இதில் சின்ன ஒரு அழைப்பு செய்கிறேன். அது எல்லாம் எனக்கு அதுக்குள்ள அழிக்க பார்க்கும். சரி பார்ப்போமா. ஒழுங்கு ஓடி ஆகுறேன்டா அந்த டைம். ரைட், இப்போ இதில் பார்ப்போம். ரைட், 7ஆம் ஆவர்த்தனம் 6ஆம் ஆவர்த்தனத்தை பார்ப்போம். இனி 6ஆம் ஆவர்த்தனம் எப்படி நிரம்பும் சொன்னா இது 5ஆம் ஆவர்த்தனம். இனி 6ஆம் ஆவர்த்தனம் சொல்லணும். 6ஆம் ஆவர்த்தனம் என்று சொன்னா 6s என்று தொடங்கும் பிள்ளைகள். 6ஆம் ஆவர்த்தனம் 6s சக்தி மட்ட நிரப்பும். சாரி, 6s சக்தி மட்டமா 6s சக்தி மட்ட நிரப்பும். 6s 2 மூலகங்கள். 6s என்று சொன்னா இனி 3d 4d நிரம்பிட்டது. 6s 2 மூலகங்கள். 5d சக்தி மட்ட நிரப்பும் 10 மூலகங்கள். அதே நேரம் 4fம் வரும். அப்போ 4f சக்தி மட்டங்கள் நிரப்பும். அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு 4f மூலகம் தொடங்கும். இதுக்குள்ள இருந்து ஆவர்த்தன அட்டவணையில் இது 4fக்குரிய மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் கீழே அடிச்சிருப்பாங்க. இப்படி 14 மூலகங்கள் இங்கே பிரித்து அங்கே போகும். அப்போ இதுக்குள்ள இந்த 6ஆம் ஆவர்த்தனத்தில் 6s நிரம்பி 4f நிரம்பித்தானா 6s நிரப்புற 2 மூலகங்கள் இருக்கா. திருப்பி உங்களை ஓர்டரில் எழுதுறேன். அப்போ 6ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் வந்து 6s சக்தி மட்ட நிரப்பும் 2, 4f சக்தி மட்டங்கள் நிரப்பும் 14, 5d சக்தி மட்டங்கள் நிரப்பும் 10, 6p சக்தி மட்டங்கள் நிரப்பும் மொத்தம் அதில் 6 மொத்தம் 32 மூலகங்கள் 6ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் வரும். அதே நேரம் 6ஆம் சக்தி மட்ட மூலகங்களும் வரும். 7ஆம் ஆவர்த்தனம் ஒரு முற்று பெறாத ஆவர்த்தனமாக இருக்கும். 7ஆம் ஆவர்த்தனத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் ஆவர்த்தனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 7ஆம் ஆவர்த்தனம் அதில் 7s சக்தி மட்டம் நிரப்பும் 2 மூலகங்களும் 5f சக்தி மட்டங்கள் நிரப்பும் 14 மூலகங்களும் 6d சக்தி மட்டங்கள் நிரப்பும் 10 மூலகங்களும் 7pல சில மூலகங்கள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு நிரப்பப்படுது. அது முற்றுப்பெறாத ஆவர்த்தனங்கள் எனப்படும். அப்போ ஆகிய மூலகங்கள் 7ஆம் ஆவர்த்தன மூலகங்களில் இடம்பெற்று கொண்டு போகும். 7ஆம் ஆவர்த்தனத்தில் பி தொகுப்பு டி தொகுப்பும் இப்போ ஃபுல்லாக நிரம்பி கொண்டு போட்டுது. பி தொகுப்புகளில் வரையும் இன்னும் நிரப்பப்படவில்லை முற்றாக. இப்போ சில மூலகங்களும் காணப்படும். இது முற்றுப்பெறாத ஆவர்த்தனம் எனப்படும். ரைட், இதை இப்போ வச்சுக்கொண்டு நான் பார்க்குறேன் ஒரு விடயம். இடத்திறன் நிலை அமைப்பு இப்படி உங்களுக்கு சக்தி ஏறு வரிசைப்படி ஆவர்த்தனத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி எழுதலாம்ன்றதை இந்த ஆவர்த்தன அட்டவணையை பார்த்து சொல்லிக்கொண்டே வரலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்போ பாருங்க, இந்த முதலாம் ஆவர்த்தனத்தை பார்த்தீங்கன்னா முதலாம் ஆவர்த்தனத்தில் 1s முதலாம் ஆவர்த்தனம் சக்தி ஏறு வரிசையை பார்ப்போம். முதலாம் ஆவர்த்தனத்தின் 1s. பிறகு 2ஆம் ஆவர்த்தனத்தை பாருங்க. 2ஆம் ஆவர்த்தனத்தில் 2sம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2p பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையாச்சு இப்படி சக்தி ஏறு வரிசையை ஞாபகப்படுத்துறீங்க. 3ஆம் ஆவர்த்தனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3sம் 3p. அப்புறம் 4ஆம் ஆவர்த்தனத்துக்கு போனீங்கன்னா 4s வந்துடும். அதுக்கு அப்புறம் 3d. அப்போ 4ஆம் ஆவர்த்தனம் நிரப்பும் மூலகங்கள் பற்றி நான் 4s 3d 4p. அப்போ 4s 3d 4p. 5ஆம் ஆவர்த்தனம் நிரப்புற மூலகங்கள் சொன்னான். இப்போ 5s 4d 5p 4p. அடுத்தது 5s 4p 5d
5D. ஆறாம் ஆவர்த்தனம் இப்போ தான் மேல் எழுதியிருக்கிறீங்க பாருங்க 6S. அதுக்கு பிறகு 4F 6S. OP ஐந்தாம் ஆவர்த்தனம். நாலாம் மாத்திரம் எழுதிட்டீங்க. 4S அங்கே வந்துட்டு 4S 3D 4P. ஐந்தாம் ஆவர்த்தனம் 5S. 5S எழுதினா 4D வேணும் என்ன? 4P எழுதிட்டீங்க முதல். அப்போ 5S ஐந்தாம் ஆவர்த்தனத்தை பாருங்க 5S 4D 5P. அப்புறம் ஆறாம் ஆவர்த்தனத்தை போறீங்க 6S 4F 5D. பிறகுதான் உங்களுக்கு 6P என்று போகும். அப்படி நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். சக்தி ஏறு வரிசையை இதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் எழுதலாம். ஆனால் இந்த இடத்துக்கு உங்களுக்கு இலத்திரன் லேபிள் எழுதுறதுக்கு தேவை வராது. பொதுவாக அந்த 5P 5S 5Pயோட உங்களுக்கு இந்த ஆவர்த்தனங்களில் 54 வரையும் பொதுவாக தெரிஞ்சிருந்தா காணும். ரைட் பிள்ளைகள், இப்போ நாங்கள் படித்தது ஆவர்த்தன ரீதியாக ஆவர்த்தன அட்டவணை. இது நான் உங்களோட கம்ப்யூட்டரில் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கலாம். நான் 2 பேஜில் எடுத்தது. அடுத்த கிளாஸ் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆவர்த்தன அட்டவணையும் இருக்கா. நான் இதில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை இருக்கா. இதுக்குள்ளால் எடுத்து காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட கிடக்குது. நாங்கள் இன்றைக்கு தொடக்கிறன் விடயம் என்னென்னு கேட்டால் அடுத்த கிளாஸ் தான் வெள்ளிக்கிழமை எடுப்பேன் என்றால் இன்றைக்கு விடியத்தான் உங்களுக்கு இதை அனுப்பியிருக்கிறேன். அணுகாரை நாங்கள் இப்போ ஆவர்த்தன ரீதியாக இந்த ஆவர்த்தன அட்டவணையில் நாங்கள் சில இயல்புகள் பார்க்க வேண்டி கிடக்கும். அவற்றின் இயல்புகள் ஒன்று முதலாவது பிரதானமாக நாங்கள் பார்க்கறது அவற்றின் அணுகாரை மூலகங்கள்ட அணுகாரை. அடுத்ததாக அதிலேயே உபபடிவா விளைவா ஒன்று முதலாவது அணுகாரை அயனாரை. அயனாரை என்று சொன்னால் கற்றை எண்கள் ஏற்கனவே இலத்திரனை இப்போ பார்த்த மாதிரி அணுகாரை நேரயங்கள்ட மறையங்கள்ட. அப்போ அணுகாரை அயனாரை. ரெண்டாவது அயனாக்கட் சக்தி. அயனாக்கட் சக்தி அதுகள வரவுகளை பற்றி கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது அயனாக்கட் சக்தி. அதில் முதலாம் அயனாக்கட் சக்தி அதன் வரவு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாம் அயனாக்கட் சக்தி என்றாலும் அதன் போக்கு எவ்வாறுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுக்கொண்டு மூன்றாம் அயனாக்கட் சக்திகள் எப்படி அமையும் என்று பார்ப்போம். மூன்றாவது விடயம் பார்ப்போம் மின் எதிர்த்தன்மை. மூலகண்ட மின் எதிர்த்தன்மைகள் ஏற்கனவே நீங்கள் OL படித்த விடயங்கள். இதை கொஞ்சம் மேலோட்டமாக நாங்கள் இன்னும் பார்ப்போம். இதில் கொஞ்சம் அங்கே தெரியும்படி இங்கே ஆழமாக கொஞ்சம் மின்னத்தன்மை பிணைப்புகள் எப்படி உருவாகிறதை பற்றி பார்ப்போம். அடுத்தது இலத்திரன் நாட்ட சக்தி இல்லாட்டி இலத்திரன் ஏற்றல் வெப்பொருளை இலத்திரன் நாட்ட சக்தின்னு சொல்லலாம். அயனாக்க சக்தி இந்த மறுதலை மாதிரி. அதுக்கு பிறகு மூலகண்ட அஞ்சாவது உருகுநிலை. மூலகண்ட உருகுநிலை கொதிநிலைகளை பற்றி மேலோட்டமாக இங்கே பார்ப்போம். பிறகு பிணைப்பியல் படித்ததை பிறகு கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்த அணுகாரை. அணுகாரை என்று சொன்னால் என்னன்னு கேட்டால் ஒரு மூலகத்தின் அணுவிண்ட கருவிற்கும் இறுதி பிரதான சக்தி படியில் இருக்கிற இலத்திரங்களுக்கும் இடையிலான தூரம். ஒரு மூலகத்தின் அணுவிண்ட கருவாக இருந்தால் ஒரு மூலகத்தின் அணுவிண்ட கருவிற்கும் இறுதி பிரதான சக்தி படியில் உள்ள இலத்திரங்களுக்கும் இடையிலான தூரம் அணுகாரை ஆகும். அணுகாரைய ஒரு மூலகத்தின் அணுவின் கருவிலே இறுதி பிரதான இந்த இறுதி பிரதான சக்தி படியில் இருக்கிற இலத்திரங்களை நீங்கள் தெளிவாக இலத்திரங்கள் இந்த நேரம் அசைந்த வண்ணம் இருக்கும். அதோட இலத்திரங்கள் மிகச்சிறிய துணிக்கை அலை இயல்பையும் கொண்டிருக்கிறது. எனவே இலத்திரங்களை நீங்கள் நேரடியாக அவதானிக்க இயலாதபடியா அணுகாரையை நேரடியாக துணிய முடியாது. அப்ப இந்த அணுகாரையை துணிகிறதுக்கு இப்ப அணுகாரை என்று சொல்லிட்டா நீங்க இதுதான் வேற விளக்கம் சொல்லுவீங்க. ஒரு மூலகத்தின் அணுவின் கருவிற்கும் இறுதி பிரதான சக்தி படியில் உள்ள இலத்திரங்களுக்கு இடையிலான தூரமானது அணுகாரையாகும். எனினும் இந்த அணுகாரையை நேரடியாக அளவிட முடியாது. அதே நேரம் இந்த அணுகாரை இலத்திரண்ட நிலையை எங்களுக்கு அவதானிக்க இயலாதபடியாத்தான் நேரடியாக அளவிட முடியாமல் இருக்கும். அப்ப அணுகாரையை அளவிடுறதுக்காக பின்வரும் 3 வகைகள் அணுகாரைகள் அளவிடப்படுவதுண்டு. ஒன்று பங்கீட்டு வலுகாரை, ஒன்று பங்கீட்டு ஆரை, 2 உலோக ஆரை. நீங்க எதை எப்படி நான் அதை ஓட 2 இல்லை உலோக ஆரை, 3 வந்தர்வாலசின் ஆரை. இப்போ வந்தர்வாலசின் ஆரை பெருசாக அளவிடுற இல்லாத இல்லை வலு வீதம் மிக கூடவே இருக்கும். இதுகள் எல்லாம் இந்த நோட்ஸில் வடிவாளி இருக்கிற நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. 3 வந்தர்வாலசின் ஆரை.
நாங்கள் இதை சும்மா R1 R2 R3 என்று போட்டுக்கொள்வோம். ஒவ்வொன்றையும் விளங்கி கொண்டு போகலாம். பங்கீட்டு வேலை பங்கீட்டு ஏரி என்று சொன்ன என்னென்று பார்ப்போம். பங்கீட்டு ஏரி என்று சொல்றது பங்கீட்டு வேலை பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய சேர்வைகள்லேயே நீங்க பங்கீட்டு வேலை ஏரியை அளந்து கொள்ளலாம். ஆனால் இங்க திருத்தமா நீங்க அளக்கணும்னு சொன்னா ஒத்த அணுக்கள் ஈரணு வாய் மூலக்கூறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். H2 Cl2 Br2 I2 அப்படி போன்றவை. அப்ப ஒத்த அணுக்கள் பங்கீட்டு வேலை பிணைப்பால் இணைந்திருக்கேக்கில்ல, ஒத்த அணுக்கள் பங்கீட்டு வேலை பிணைப்பால் இணைந்திருக்கேக்கில்ல, அவற்றின் பங்கீட்டு வெளுப்பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒத்த அணுக்களை கொண்ட ஈரணு மூலக்கூறுகள் 2 அணுக்கள் இருக்குன்னு வைங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப 2 அணுவும் இப்படி தொட்டு கொண்டிருந்தா உங்களுக்கு மிக திருத்தமாக வரும். ஆனால் உங்களுக்கு பிணைப்பு உருவாக்கிகள் என்ன செய்யும்னு சொன்னா, அந்த அணுக்கள் ஒன்றோடொன்று உள்ளுக்குள்ள இப்படி தண்டிடும். அப்ப நீங்கள் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூலக்கூறு இப்படி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஷேப் இருக்கும். அப்ப இதுல இந்த கருவுக்கு இடப்பட்ட தூரம் இப்படித்தான் இருக்கும். அப்ப உண்மையான ஏரை இதுதான் உங்களோட அணு ஏரை. இதுக்கு 2 கருவுண்ட இடத்தை தீர்த்தீங்கன்னு சொன்னா, இங்க அணு ஏரை வந்து 6 சொன்னால் இங்க D/2 சமன் 6 இருக்கும். ஆனால் இங்க 2 அணுவும் தொட்டு கொண்டு இருக்க இல்லாம இருக்கும். ஆகவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, இங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது 2 ஒன்று தான். இதை நீங்கள் இதுக்குள்ள இப்படி கீறையெல்லாம் இங்க இப்படி கீறி இருக்கிறேன். அப்ப இதுல வந்து ஆரை வந்து சற்று குறையும். இங்க இதை D1 வச்சிங்கன்னு சொன்னா, இது இந்த R1 சமன் D1/2. உண்மையான அணு ஏரையிலும் விட இந்த உண்மையான அணு ஏரை R நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, அதிலும் விட இந்த பங்கீட்டு ஏரை சற்று குறைவா இருக்கும். ஆனால் என்றாலும் வேற வழியில் நீங்கள் பங்கீட்டு வேலை மூலக்கூறுகள் தொட்டு கொண்டிருக்கிற மாதிரி கருதி நீங்கள் R பதிலா R1 குறிப்பிடுவீங்கள். அதுக்கு பேர் பங்கீட்டு வேலை ஏரையா இருக்கும். உண்மையான அணு ஏரையிலும் விட சற்று குறைவா இருக்கும். 2வது உலோக அறை. உலோக அறை என்று சொல்ற உலோக அணுக்களும் ஆகலும் நெருக்கமா இருக்கேக்குள்ள நல்லா கிட்ட வரும். உலோக அணுக்கள் விரிஞ்சு கொண்டு போயேக்குள்ள ஒத்த உலோக சாளகங்கள்ல 2 அடுத்தடுத்த உலோக அணுக்கள கருக்களுக்கு இடைப்பட்ட தூரம். இப்ப இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இங்க உண்மையான ஏரை இப்ப இப்படி உலோகம் ஒன்றோடு தொட்டு கொண்டிருந்தா அணு ஏரை சரியா இருக்கும். இப்படி இருக்கேக்குள்ள உங்களுக்கு தெரியும் இதிலும் விட இங்க கொஞ்சம் கூட போகுது. அப்ப இங்க இது D2 வச்சிங்கன்னு சொன்னா 2 கருக்களை நீங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கும். கருக்களுக்கு இடைப்பட்ட ஆக நெருங்கிய 2 அடுத்தடுத்த 2. அப்ப உலோக அறை இது அடுத்தடுத்த உலோக அணுக்களின் கருக்களுக்கு இடைப்பட்ட தூரத்தின் இறைப்பங்களவு. இங்க DR2 வச்சிங்கன்னு சொன்னா R2 சமன் D2/2 இருக்கும். சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான அணு ஏரையிலும் விட R2 வந்து உயர்வா இருக்கும். உண்மையான அணு ஏரையும் விட R2 உயர்வா இருக்கும். அடுத்த 3வதா நீங்க பாத்தீங்கன்னா, இது பொதுவாக இப்ப நாங்கள் அளவிடப்படுவது இல்லை என்றாலும் அதையும் விளங்கி இருக்கணும். இன்னொரு ஏரை வந்தர்வால்ஸ் ஏரை. அதாவது பங்கீட்டு வெளுப்பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒத்த அணுக்களை கொண்ட ஈரணு மூலக்கூறுகளின் பங்கீட்டு வெளுப்பிணைப்புகளை ஒத்த அணுக்களை கொண்ட ஈரணு மூலக்கூறுகளின் இரு அடுத்தடுத்த மிக கிட்டிய கருக்களுக்கு இடையில. அப்ப 2 மூலக்கூறை கருதுங்க. இப்படி சாரி வைங்கால ஒரு மூலக்கூறு இருக்கு. இங்கால ஒரு மூலக்கூறு இருக்கட்டு வச்சிங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கு ஏற்கனவே இப்ப பாத்துட்டீங்க. இது என்னன்னு சொல்ல போறீங்க, ஒரே மூலக்கூறுண்ட இது D1 சொன்னீங்கன்னு சொன்னா இது R1 தான் பங்கீட்டு வேலை ஏரை. இப்ப நான் சொன்னது R1 சமன் D1/2. இப்ப இப்படி அளந்தீங்கன்னு சொன்னா இதுவும் தான் ஒரே மூலக்கூறு. உதாரணத்துக்கு Cl2 2 மூலக்கூறு, இது ஒரு Cl2 மூலக்கூறு, இதுவும் ஒரு Cl2 மூலக்கூறுன்ற மாதிரி கருதுனீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி கருதேக்குள்ள இது இன்னும் கூடும். உலோக அறையிலும் விடவே இது கூட பார்த்தான் இருக்கும் பொதுவா. இதுவும் அதே இதுவும் ஒரே மூலக்கூறுடைய D1 வரும். இது D3. அப்ப R3 வச்சிங்கன்னு சொன்னா R3 சமன் D3/2. இது வந்தர்வால்ஸ் ஏரை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் உலோக அறையிலும் விட கூடவே இருக்கும்.
அப்ப வந்தர்வாலசின் அறையில வலுவீதம் கூடியதாக காணப்படும் சடத்துவ வாயுக்கள். முன்னர் ஆரம்ப காலங்களில் சடத்துவாய் ஈரணு மூலக்கூறு இல்லாட்டிலும் சடத்துவாய்க்கள் அணுக்கள் அங்க வந்தர்வாலசின் அந்த பிணைப்புகள் அணுக்கள் மூலக்கூறு திட பிணைப்புகள் மிக குறைவா அணுக்கள் நல்லா தள்ளி இருக்கும். அதை நாங்கள் உண்மையில வந்தர்வாலசின் அறையாத்தான் கருதினர் ஆரம்ப காலங்கள்ல. அவை சேர்வைகளை உருவாக்குவதில்லை. இணைய சடத்துவ வாயுக்களுக்கு முந்தைய ஆரம்ப காலங்களில் வந்தர்வாலசின் அறைகளை அளவிடப்பட்டன. தற்போது அவற்றுக்கும் பங்கீட்டு விலையாறைகள் அளவிடப்படுவது உண்டு. பங்கீட்டு விலையாறைகளை கணிச்சிருக்கிறோம். அப்ப வந்தர்வாலசின் அறைகள் வலுவீதம் கூடியதாகவும் சடத்துவ வாயுக்களுக்கு முன்னர் வந்தர்வாலசின் அறைகள் அளவிடப்பட்டன. தற்போது அவற்றின் சேர்வைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றிற்கும் பங்கீட்டு விலையாறைகள் கணிக்கப்பட்டுள்ளன. வலுவீதம் மிக குறைந்தது பங்கீட்டு விலையாறை ஆகும். நான் சொன்னது R1 வலுவீதம் மிக குறைந்தது பங்கீட்டு விலையாறை ஆகும். எனவே பங்கீட்டு விலை பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய பெரும்பாலான மூலகங்களுக்கு அணு அறையாக பங்கீட்டு விலை அறைகளை அளவிடப்படுவதுண்டு. உலோகங்கள் பங்கீட்டு விலை சேர்வைகளை உலோகங்கள் ஆக்கக்கூடியது. உலோகங்கள் பங்கீட்டு விலை சேர்வைகளை ஆக்கும் என்று சொன்னால் அவற்றுக்கும் பங்கீட்டு விலை அறைகள் அளவிடப்படுவதுண்டு. எனினும் பெரும்பாலான உலோகங்கள் எஸ்தோப்பு மூலகங்கள்ல பெரும்பாலான உலோகங்கள் பீத்தோப்பில அலுமினியம், எஸ்தோப்பிலும் பெரிலியம், போரோன் போன்றவை பங்கீட்டு விலை சேர்வைகளை உருவாக்கும். இப்போ AlCl3 ஒரு பங்கீட்டு விலை சேர்வை. அப்ப அலுமினியத்தின் பங்கீட்டு விலையார அளவிடலாம். அப்படி பங்கீட்டு விலை சேர்வைகள் உருவாக்குமா இருந்தால் அதிலிருந்து கணிக்கலாம். ஆனால் பெரும்பாலான உலோகங்களுக்கு உலோக அறைகளை அளவிடப்படுவதுண்டு. என்றபடியாத்தான் உலோகங்களுக்கு கொண்டு கருவேற்றமும் குறைவு, இதுவும் இலத்திரன் நிலையமைப்பும் சடத்துவாய்க்கு வெளியே ஒரு இலத்திரனை கொண்டிருக்கும் எஸ்தோப்பு மூலகங்கள் என்றால் இப்போ உலோகங்கள் அறைகள் பெரும்பாலும் பீத்தோப்பு மூலகங்கள் அறைகளும் விட உயர்வா இருக்கும். இப்போ அடுத்ததான் நாங்கள் அந்த பெருமானங்கள் நாங்கள் வார கிளாஸ் அந்த அறைகளை பற்றி படிப்போம். அப்ப உலோகங்கள் பங்கீட்டு விலை சேர்வைகளை உருவாக்குவது மிக குறைவு என்பதனால் இவற்றிற்கு அணு அறைகளாக உலோக அறைகளே பயன்படுத்தப்படுவது உண்டு. இப்ப இந்த அறைகள் ஒழுங்க நான் ஒரு வருஷப்படுத்துறேன். R1 பங்கீட்டு விலை அறை பொதுவாக அணு அறையிலும் விட குறைவா இருக்கும். அதிலும் விட உலோக அறை R2 இன்னும் கூடவா இருக்கும். R3க்கு இன்னும் கூடவாக இருக்கும். அப்ப இது இவ்வாறு அமையும். இது இவ்வளவும் நான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்களா இருக்க வேணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இதை ஒரு பக்கம் தான் 2 பக்கம் தான் படிப்பிச்சிருக்கணும். அதை இருக்க எழுதுங்க. மிச்ச நோட்ஸ் இதுல இருக்கு. நீங்க அணு அறை தங்கியுள்ள காரணிகள் ஆவர்த்தனத்தின் வழியே எப்படி மாறும், கூட்டத்தின் வழியே எப்படி மாறும்ன்றதுகளை பாருங்க. இன்றைக்கு நாளைக்கு விடிய இல்லாட்டி நாளைக்கு இரவுக்குள்ள உங்களுக்கு அந்த அணு அறை பெருமானங்களோட